என்னுடைய பேர் அன்பு. இதுதான் எங்கள் கிராமம். 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவை இழந்துட்டேன். எங்கள் அப்பாவை பற்றி சொல்லணுன்னா அவர் கடுமையாக உழைக்கிற ஒரு விவசாயி. என்னதான் அவர் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் எங்கள் குடும்பம் வறுமை கூட்ட தாண்டவே இல்லை. ஆசையாக விளையாடலாம் கிரவுண்டுக்கு போனால் எல்லா பசங்களும் சைக்கிள் ஓட்டி விளாண்டுருப்பாங்க. எங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு எங்கள் அப்பா கிட்டே என்னால் போய் சைக்கிள் கேட்க முடியல. என்னதான் அப்பா கிட்டே கேட்காம இருந்தாலும் சைக்கிள் வாங்கணுன்ற ஆசை எனக்கு தீரவே இல்லை. எல்லானாலும் கிரவுண்டுக்கு ஓடி தான் போவேன். அதே மாதிரி தான் அன்றைக்கும் போனேன். ஆனால் அன்றைக்கி நடந்தது. வாடா கிரவுண்டுக்கு போவோம். போவோம்டா. என்னடா? வாடா விளாட போவோம். நாங்கள் கிளம்புறோம்டா. நாங்கள் கிரவுண்டுக்கு போகிறோம்டா. நானும் வரேன்டா. உன்கிட்ட சைக்கிள் இருக்கா? என்கிட்ட இல்லைடா. சைக்கிள் அதெல்லாம் கூட்டு போக முடியாதா? சைக்கிளே இல்லையே, கிரவுண்டுக்கு வரியா? வாடா போவோம். அந்த ஒரு நாள் எங்கள் அப்பா கிட்ட சைக்கிள் கேட்கலாமான்னு எனக்கு தோணுச்சு. அப்பா சந்தைக்கு போகிறப்ப அதை வேணுமாப்பா உனக்கு? அப்பா எனக்கு எதுவும் வேணாம். சரிப்பா. நான் எங்கள் அப்பா கிட்ட சைக்கிள் கேட்காததுக்கு காரணம் அவர் போகிற கஷ்டம், அவர் சிந்துற வேர்வை. அதுக்கு முன்னாடி சைக்கிள்ன்றது எனக்கு அத்தியாவசியம் இல்லை. நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றது புரிஞ்சால் நம்ம எப்படி இருக்கணுன்றது தெரியும்.